ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ மைக் எங்கே வச்சுட்டேன், காப்பு எங்கே இருக்கு, இங்கே இந்த கையில் தான் இருக்குது. ஓகே ஃபைன். திடீர்னு வந்து என் ஃப்ரெண்டு பரபரப்பாக கூப்பிட்டு, நானே வந்து கண்டென்ட் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், அவனே கூப்பிட்டு வார் அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் ஞாபகப்படுத்தி விட்டு தான் நான் வந்து எல்ம்வுட் ட்ரையல் அப்படின்ற ஒரு கேமை வந்து ஒரு சீரீஸாக வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் அந்த பண்ணார வந்துட்டு இப்போ கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் ஞாபகப்படுத்தி விட்டுட்டான். இப்போ வந்து வார் போயிட்டு இருக்குது, நம்ம வந்து பேஸ் அட்டாக் பண்ண போகிறோம், ஃபன் பண்ணுறோம். 3 அட்டாக் வச்சுருக்கு, 3 ஐடி வச்சுருக்கிறேன். 3 ஐடியில் என்னத்தை கொடுக்க போகிறோன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்னும் எனக்கு வாரை பற்றி ஒரு ஐடியாவும் கிடையாது. அப்படியே லைவாக எல்லாமே ஃபன் பண்ணுறோம். இருங்க சவுண்ட் வச்சுக்கிறேன். இதுதான் இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டாக தான் இருக்கா? ஸ்க்ரீன் ரெக்கார்ட் கோயிங் வெல். ஓகே, இதுதான் நான் அட்டாக் பண்ண போகிற பேஸு. ஃபஸ்ட்டு ஸ்கவுட் பண்ணிக்குவோம். டவுனால் இங்கே வச்சுருக்காப்புல 45 வச்சுருக்கிறான். என்ன எடுத்துகிட்டு போகிறது தெரியலையே. ஓகே, யாருக்காச்சும் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் விளாண்டுருக்கீங்க, அந்த மாதிரி வாய்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எங்களோட கிளானில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த லவ்லியாக இருக்கட்டும், இந்த நிறைய விஷயத்தில் வந்து இவ்வளோ பேஷண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இவ்வளோ பொறுமையாக இருக்கிற பாய்ஸுக்கு அவங்களுக்குலாம் பொறுமையே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. பட் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் விளாட்றவன்டா, லாயலிட்டி பற்றி என்கிட்ட வந்து கேளு. லாயலிட்டி ஒரு ட்ரூனஸோ வந்து என்கிட்ட வந்து கேளு. எப்படி ஒரு இடத்துக்கு உண்மையாக இருக்கணும், எவ்வளோ தூரம் வந்துட்டு வெயிட் பண்ணணும், காத்திருந்து போடா. கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் விளாண்ட பரம்பரை நாங்கள். ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு வார் அட்டாக் இருக்குது. ஐயோ, இந்த அக்கௌண்ட்லேருந்து எனக்கு வந்து டவுனால் 13 அட்டாக் பண்ண போகிறேன். பையன் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கான். இவனுக்கு வந்து நான் லேண்ட் அட்டாக்கே பண்ணலான்ட்டு இருக்கேன். குயினை ஒரு பக்கம் ஏற்றி விட்டு இறக்கி விட்டு மாஸ் காட்டலான்ட்டு இருக்கேன். ஃபைன், இவனுங்களே எனக்கு போதும். அட்டாக் பண்ணலாமா? ஸ்க்ரீன் ரெக்கார்டு இனிமேல் ஆனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனில் தான் இருக்குது. ஓகே ஃபைன். நம்மளோட வெஸ்ட் அவுட். இப்போது என்னோடய ஐடியா படி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே 2 பேர் இருக்கானுங்களா, 2 ஹீரோஸ் இருக்காங்க. இந்த சைடு 2 ஹீரோஸ் இருக்காங்க. இங்கே வந்து பெரிய 2 டிஃபென்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணி அப்படியே 3 ஸ்டார் வாங்கினா என் ஃப்ரெண்ட்ஸ் சிறப்புகள் அடிப்பானுங்க. ஓகே ஃபைன். ஓகே, நான் இந்த இடத்துலேருந்து குயின் சார்ஜ் ஆரம்பிக்கிறேன். அந்த கேனான்லேருந்து அப்படியே ஆரம்பித்து அப்படியே வந்துட்டு பண்ணலான்ட்ருக்கேன். அப்படியே இந்த ஓரத்தில் வந்து என்னோடய கிங்கை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே சீஜ் பேரக்ஸ்லேருந்து பசங்களை இறக்கி விட்டு அப்படியே போங்களை அடிச்சுன்னு இது பண்ணிக்கலான்ட்ருக்கேன். அண்ட் தென் இங்கே குயின் சார்ஜ் பண்ணி இந்த கேனன்ட்டு அப்படியே வால் பிரேக்கர் வச்சு பேத்துட்டு உள்ளே போகிற டைமில் இவங்க 2 பேருமே வந்து அட்டாக் பண்ணுவானுங்க நம்ம குயினை. நம்மளோட குயின் நம்ம தானே பாதுகாக்கணும். பின்னாடியே 3 பசங்களை இறக்கி விட்டு போட்டு தள்ளுறோம் ஹெட் ஹண்டர்ஸை வச்சு. ஓகே, வளவலன்னு பேசாமல் பாம்பு வலிடுறோம் அப்படின்னா உங்களுக்கு புரியுது. எனக்கு எடுக்கிறேன், மக்களுக்காக எடுக்கிறேன். ப்ரைஸ் லோட் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. ஸ்மைல் பட்டி சரிக்கட்டு சர்ரா பெட்டி. இப்போ நம்ம பிளான் பண்ண மாதிரி வந்து குயினை இறக்குறோம், சவுண்டை வைக்கிறோம். அக்கா இறங்கக்கா. முன்னாடி சொன்ன மாதிரி கிங்க அவ்வளோதான். ஐயோ பிளான் பண்ண மாதிரி 2மே முடிஞ்சிச்சு. சீஸ் பேரஸ் பசங்களை இறக்கி விட்டோம். தம்பி என்ன பண்ணி உள்ளே போகாமல் இருக்கீங்க? ஸோ ஓகே, டே எங்களா அங்கே போயிட்டுருக்க? என் ஸ்கிரிப்டில் இல்லைங்க. நீ யாரா, எங்கேருந்து நான் அங்கே போனேன்? சரி ஓகே, எல்லா சைடும் ஒவ்வொரு இது முடிஞ்சிச்சு. தேவையில்லாத அங்கே போயிடுச்சு. இரிட்டேட்டிங். சரி ஓகே, இதுக்கு மேலே நம்ம பொறுத்திருந்தால் வேலைக்கு ஆகாது. நம்மளோட பசங்க இங்கே இறக்கி விட்டு அப்படியே இவனுங்களை இங்கே இறக்கி விட்டு தம்பி இறங்குங்கடா.
ஓகே ஃபைன். டவுனால் காலி, அது காலி, இது காலி. குயின் அக்காவை திருப்பி வச்சிடலாம். அறக்கட்டும் சார் பெட்டி. க்ளீனப் 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 க்ளீனப். ஓகே 3 ஸ்டார் வாங்கிட்டோம். ஒரு பேஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டவுனால் 17 அக்கௌண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பேஸ் அட்டாக் பண்ண போகிறோம். பர்ஃபெக்ட். வாஸ் பர்ஃபெக்ட். டவுன் லாஸ்ட் ஃப்ரம் எவ்ரி திங் வாஸ் பர்ஃபெக்ட். நம்மளே வந்து பெரிய புடிங்க மாதிரி பேசக்கூடாது. ஒரு குரூப்போட சீனியராக வந்து இந்நேரத்துக்கு நம்ம வந்து 9 அட்டாக்கில் 24 ஸ்டார் வாங்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இருங்க. கீழே என்ன பேஸ் இருக்கான்? ஸ்கவுட் கை இவனே முடிச்சு விட்ருவோம். எதுக்கு நம்ம பெரிய பேஸில் அட்டாக் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு இருக்கணும். தெரியாமல் வந்துருக்கணும். ஏதோ ஒரு ரஷ் பேஸுங்க. கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் கேம் பிளே. ஓகே இதில் என்னென்ன வச்சுருக்க மாதிரி தெரியல. முனுங்க இவங்க கூட யார் ஆட் பண்ணுறது? இன்னும் ஜெயிண்ட் ஆட் பண்ணி விட்ருவோம். ஓகே 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 இல்லை இன்னும் இவ்வளோ இருக்குது. எதையுமே போடாமல் வச்சுருக்கனே. இருங்க குடுன்னு ஏதாச்சும் ஒன்று போட்டுவிட்டு ஓடிடலாம். டார்க் பேரக்ஸ். ஓகே தம்பி மினியான் பிரின்ஸு. ஓகே பெக்கா இல்லை கருமத்தையே போட்டு விட்டுருக்கிறேன். அப்புறம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே ஃபைன். நம்ம இப்போ வார் அட்டாக் தான் முக்கியம். 12 அட்டாக் பண்ணலாமா, 11 அட்டாக் பண்ணலாமா, இல்லை 13 அட்டாக் பண்ணலாமா? நம்ம வந்து 10th பேஸ். யார் நம்மளை அட்டாக் பண்ணது? 11th தான் அட்டாக் பண்ணால் நம்ம 11th அட்டாக் பண்ணலாமா? என்ன வச்சுருக்கான்னு தெரியலையே. 30 எப்படியும் வந்துட்டு டெஸ்ட்டு பிரவனத்தை வச்சுருப்பான். நான் இப்போ தான் வந்து இது மேக்ஸ் பண்ணி வேறு கொண்டு வந்துட்டுருக்கேன். அதனால் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அவனே 2 ஸ்டார் தான் அடிச்சிருக்கான். ஏன் என்ன வச்சுருக்கான்னு பார்த்துக்கோ. தம்பி ஈட்ராக்ஸ் வச்சுட்டு அவனால் முடியலையாப்பா. என்னப்பா நீ? அதே தான் நமக்கும் அந்த பையலுக்கு ஆகாது, சூப்பர் மினியனுக்கும் நமக்கு ஆகாது. நம்ம அவன்கிட்ட போக வேண்டாம், அவன் பக்கத்துலேயே போக வேண்டாம். அந்த பையலுக்கு நமக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. நம்ம வந்து இதிலே முடிச்சுட்டு போயிடலாம். இங்கே இருக்கானா ஸ்ட்ரைட்டாக ஒரு சூப் நக்கு நக்கு நக்குன்னு முடிச்சிட வேண்டியதுதான். ஓகே அட்டாக். என்ன நீ எடுத்து வச்சிருங்க கூட எனக்கு தெரியலையே. ஓகே 11% டேமேஜ் இங்கே முடிஞ்சு. சரி இங்கே 2. அது இல்லையா? ஜல்லி வச்சும் காணா. வாங்கப்பா வாங்கப்பா. தம்பிகளா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஜெயிண்ட் இறக்கி விடலாமா வேண்டாமா? அவங்க பாய்ஸ் ஐயோ இதை மறந்துட்டனே. அவ்வளோதான். படையா ஃபார்த்தர்ஸ். கத்தம். இப்போ ஸ்பெல்ஸை யூஸ் பண்ண வேண்டாம், இருந்தாலும் முடிச்சிடுவானுங்க. இருந்தாலும் தேவைப்படும். எங்கண்ணா தம்பி மொச்சக்கொட்டை டக்கு டக்குன்னு முடிங்கப்பா. தம்பி அங்கிட்டு எங்கே இங்கிட்டு யாருப்பா வருவா? இங்கிட்ட ஒன்று இப்படியே ஆடிக்கிட்டு திரி. இதில் எப்படியே 3 ஸ்டார் வந்துடும்.
அலமித்தி ஹபீபோ. ஓகே, தான். ஓ ஷிட், அம்பு டார்ச்சர் போச்சு. ஓகே தம்பி, மூளையை முட்டியில் வச்சிருக்கியாப்பா. இந்த இந்த பாதை இருக்குப்பா, இங்கிட்டு இப்படி இப்படி லெஃப்ட் நடந்து வந்தா இங்க இருக்கு. ஓகே, நம்ம ரெண்டுத்துலேயும் 2-2 3 ஸ்டார் வாங்கிட்டோம். நம்ம ஃபைனலாக வந்து இன்னொரு அட்டாக் இருக்குது, அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடலாமா? ஐயோ ஸ்ட்ராங் வெயிட் ஹரியா. யா காட், ஓ மை காட், வாவ். இப்போ நம்ம வந்து ஃபைனல் அட்டாக் வந்து பண்ண போகிறோம். வார்டே 5 இது எல்லாத்தையும் நான் அட்டாக்கே பண்ண மறந்துட்டேன். சரி, இப்படி ஒரு சீப்பான ஆளாக இருந்திருக்கேன் நான். பண்ணியிருந்தால் ஜெயிச்சிருக்கலாம், பண்ணியிருந்தால் ஜெயிச்சிருக்கலாம். இன்னும் முட்டாத்தனமாக விட்டு வச்சிருக்கேன் 3 அக்கௌண்ட் வச்சுட்டு. ஸோ கருமம். ஐயோ எதோ தொட்டுட்டுனே. இங்கே எல்லாத்தையுமே இப்படி அப்கிரேட் பண்ணாமல் எதையுமே பண்ணாமல் மண்ணு மாதிரி விட்டு வச்சிருக்கிறேன். சரி, இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பேஸ் அட்டாக் பண்ண போகிறோம். ஸ்கவுட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்கவுட் பண்ணி என்ன அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். எப்படி ஈடாக்ஷன்ஸ் தான் இறக்கி விட போகிறேன், கண்டமேனிக்கு இறக்கி விட போகிறேன். இங்கேருந்து அவங்கெல்லாம் வெளியே வருவானுங்க. ஏர்ஷிப் இந்த பக்கம் இருக்குது. இங்கிட்ட ஒரு ஈடாகனை இறக்கி விட்டு, இங்கிட்ட ஒரு ஈடாகனை, இந்த கேமன் கிட்ட ஒரு ஈடாகனை இறக்கிடலாமா? இல்லை வேண்டாம், இங்கிட்ட ஒரு ஈடாகனை இறக்கி விடுவோம். அப்புறம் இங்கிட்ட ஒரு இங்கிட்ட ஒரு ஈடாகனை இறக்கி விடுவோம். இவங்க 2 பேரும் அப்படியே கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு இருக்க டைமில் வந்து ஹீரோஸ் அப்படியே இறக்கிட்டு சொல்லுன்னு சாணி மாதிரி எல்லாத்தையுமே இறக்கி விடுறோம். வந்தால் 3 ஸ்டார் தான், வராட்டி ஹேரு அப்படின்ற மாதிரி ஒரு அட்டாக் பண்ண போகிறோம். பதினாலு போதும், 4 ஹெட் ஹண்டரு. ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு யார் யூஸ் பண்ணலாம்? உருட்டி விட்றவனா, தூக்கி வீசுகிறவனா? ஒரே நிமிஷம், அது மட்டும் பார்த்துக்கிறேன். உருட்டி விட்றவனை வந்து இங்கிட்டிருந்து உருட்டி விட்டுடலாம். ஓகே, பட் ஒரு ஐடியா. எஸ், ஓகே ஃபைன். அங்கிட்டிருந்து ஒருத்தர் உருட்டி விட்றோம், இங்கிட்டிருந்து ஒருத்தர் அட்டாக் பண்ண வைக்கிறோம். ஐயோ ஓகே ஃபைன், எல்லாத்தையும் கரெக்டாக தான் எடுத்துருக்கேன். அந்த உருட்டு விட்டு நீ மெட்ட அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறேன். இங்கிட்ட ஒருத்தன், கேனம் கிட்ட ஒருத்தன். ஃபைன், இங்கிட்ட ஒரு கேட்கணும். ஐயோ சரி, நீ பஞ்சாயத்து இல்லை. தம்பி என்னப்பா, டவுன் ஹால் பக்கம் யாருமே போகல, நான் யாரும் அனுப்பலையா? அருமைடா. அருமை, நாசமாக போச்சு. ஹெட் கண்ட்ரை சார் எதுக்கு வச்சுருக்கேன்? கொஞ்சம் சீப்பான அட்டாக் முடிச்சிட்டனே. காட், 2 ஸ்டார் தான் வந்திருக்கு. இந்த ப்ளூ ட்ராகன்ஸ் வச்சு ஒரே ஒரு பஞ்சாயத்து மட்டும்தான்.
ஒழுங்காக ப்ராப்பராக பார்த்து பண்ணணும். கரெக்டாக நம்ம வந்து நம்ம அதை பார்த்து எல்லாத்தையும் பிடிங்கிருக்கணும். அது ஏன் மேலே இருக்க மிஸ்டேக் தான். அண்ட் அது போக என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த ப்ளூ ட்ராகன்ஸில் எடுத்துகிட்டு போகிறப்ப வந்து கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ரிஸ்கி. போக வந்து அவன் பெருசாக இருக்க மாட்டான். கரெக்டாக யூஸ் பண்ணணும். எனக்கு இந்த பொறுமை வேறு இல்லை. இந்த லேண்ட் அட்டாக் பண்ணணும்னா ப்ராப்பராக பண்ணியிருக்கலாம். ஆச்சை குயினை இன்னும் அப்கிரேட் பண்ணாமல் இருக்கேன். ஹீரோஸ்லாம் பாருங்கள், ரஷ் பேஸில் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஷிட். ஓகே ஃபைன், முடிகிற வரைக்கும் முடியட்டும். ஓகே காய்ஸ், இன்றைக்கி கண்டென்ட் இதுதான். என்ன கண்டென்ட்னே தெரியாமல் இருந்தப்போ வந்துட்டு இதை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணிட்டேன். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது HHS. அப்படியே இது முடிஞ்சிடும். இப்போ அவ்வளோதான். ஃபைன், 86% இப்படியே வாரில் ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறேன். 23 ஸ்டார் வந்திருக்கு. பார்ப்போம். அடுத்த கிளான் வார் லீக்ல வந்து இவ்வளோ மட்டமாக போயிட்டுருக்கேன். ஓ காட். சரி, நல்ல கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் பிளேயர்ஸில் இருந்தீங்கன்னா நம்ம கிளான் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணுறோம். என்னென்ன வேணுமோ மாஸ் காட்டிடலாம். ஃபைன் கைஸ், லவ் யூ. டடா. அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, டடா.